இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா தற்போது விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இதில் பல பேர் அவங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான காரணம் என்ன சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். மூன்றாவதாக இருக்கும் பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகி வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் 20th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஆன் ஆகஸ்ட் 2025 ஃப்ரம் வாரணாசின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை பெறுவதற்கு EKYC கம்பல்சரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிஎம் கிசான் அஃபிஷியல் போர்ட்டலையும் CSC சென்டர்லையும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ஐடென்டிஃபைட் சர்டன் சஸ்பெக்டட் கேசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில சஸ்பெக்டட் கேசஸ்க்கு இந்த தவணை தொகையை நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது டேரெக்டாக அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பணம் வரும். யார் யாருக்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1/2/2019 பிறகு நிலம் வாங்கி அவங்களோட பேரில் பதிவு செஞ்சுருந்தாங்களோ அவங்க பிஎம் கிசான் திட்டத்திற்கு அப்ளை பண்ணி பணம் வாங்கியிருந்தாலும் 20வது தவணை பணம் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே குடும்பத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அடல்ட் மெம்பர் அல்லது மைனர் இவங்க யாராச்சும் பிஎம் கிசான் திட்டத்திற்கு அப்ளை பண்ணி பணம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, 2 பேர் அல்லது 3 பேர் பணம் வாங்குறாங்க ஒரே குடும்பத்தில்னா அவங்களுக்கும் பணம் வராது. இவங்களுக்கு டெம்பரரியாக தான் இந்த பணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது சம்மந்தமான அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு இந்த தவணை தொகையை விடிச்சிருவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎம் கிசான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு நோ யுவர் ஸ்டேட்டஸ் KYSன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபார்மருக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் OTP வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பணம் சில பேருக்கு சனி ஞாயிறு விடுமுறை தினம் என்பதாலும் பணம் கிரெடிட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திங்கட்கிழமை பணம் கிரெடிட் ஆகிடும். இதற்கு நீங்கள் EKYC அப்டேட் பண்ணிருக்கணும், ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும், லேண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிருக்கணும். இவர்களுக்கெல்லாம் இந்த 20வது தவணை பணம் கண்டிப்பாக திங்கட்கிழமை வந்துவிடும். வராதவங்களுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.